திருவாரூரில் உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் தெப்ப திருவிழாவின் போது சிறப்பாக பணியாற்றிய நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தனியார் அமைப்பு சார்பில் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. திருவாரூரில் உலக பிரசித்தி பெற்ற தியாகராஜர் திருக்கோவிலில் தெப்ப திருவிழா அதிகாலை நிறைவடைந்தது. இதில் சிறப்பாக நகரை தூய்மையாக வைத்திருக்க பணியாற்றிய நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு ஈரம் உள்ளம் அமைப்பு சார்பில் அமைப்பின் தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இதில் திருவாரூர் நகராட்சியில் பணிபுரியும் 200 தூய்மை பணியாளர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ், நகர காவல் ஆய்வாளர் மோகன் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர். அன்பு சகோதரர் முன்னாள் வட்ட சங்க தலைவர் விகேஎஸ் அருள் அவர்களே, ஊழியர்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம்னு இருக்கேன் என்ன ஆலோசனை கேட்டாங்க. அண்ணாதுரை இந்த மாதிரி தெப்பத்துக்கு பணியாற்றுங்க, அருமையான ஐடியா. பணி செய்தது நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் தான் ஒரு புனிதமானவர்கள். அவர்களுக்கு உள்ள பொறுமையும் சலிப்புத்தன்மையும் வீட்டில் உள்ளதை கூட எடுத்து அழுக்கு பொருட்களை போடுறதுக்கு இப்போ யோசனை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் போது நீங்கள் எக்ஸாம்பிள் உட்காந்துறீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், அனைத்து ரசனைகளையும் வாங்கி அந்த தூய்மையை பார்த்து பிரித்து கொண்டு போய் சேர்த்து ஊரை சுத்தமாக வச்சுக்கிட்டு நீங்கள் தான். ஒரு நாள் குப்பை இல்லாமல் இருந்தால் ஊர் நாரி போடும், வீடு நாரி போகலாம், ஊர் நாரி போகலாம். நம்ம இருக்க ஊர் எப்போதுமே நல்லா இருக்கும். Okay.